நாட்டு சண்டை கோழியில இடியல் ரசம். நாட்டு சண்டை கோழியில இடியல் ரசம். இன்றைக்கு கோழியை இடிச்சு உங்களுக்கு ரசம் செய்து காட்ட போறேன். கோழி ரசம் குடிச்சு பார்க்கலாம். இன்றைக்கு கொத்தி போட்டு இடிச்சு போட்டு போட்டா ரசம் நல்லா ஊறி போட்டு बॉयलर कोड़ी ले अभी और कोड़ी बड़ी विला मारी है तो ले சின்ன வெங்காயத்தை நல்ல வடிவா துவைச்செடுப்போமாங்க. ஸ்ரீராம் நாட்டு சண்டை கோழி இறைச்சே துவைச்சு எடுப்போம். சூராந்தி ஆரோக்கியமான நாட்டுக்கோழி ரசம் வெப்பம் வாங்க. சுத்தமான நல்லெண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இடிச்செடுத்த இஞ்சி, வெள்ளை பூண்டு, இடிச்செடுத்த சின்ன வெங்காயம்,
அரைச்செடுத்த மஞ்சள், அரைச்செடுத்த சீரகம், அரைச்செடுத்த மிளகாய் கூட்டு, தக்காளி பழம், தக்காளி பழத்தை நல்லா நெவிச்சிடணும். துவச்செடுத்த கோழி இறைச்சி, உப்பு கல்லு, ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி, தேசிப்பழ சார், இடிச்செடுத்த மிளகு தூள், காய வச்சு எடுத்த கொத்தமல்லி இலை, கோழி ரசம் ரெடி. எல்லாம் கிடைக்கும். ஒரு உப்பு காணும் நீங்கள் வேறு ரசம் குடிக்கிறதிலும் ஓலை மட்டை பின்னி குடிக்கிற அதில் தனி ருசி உண்டு. மண்பானையில் குடிச்சு பாரு தம்பி. உனக்கு கம்பி ஓலையில் குடிக்கலாம். நல்ல சுவையாக இருக்கு தம்பி. ருசியில் அருமையான சூடு விட விளங்கல. போர்க்கோழியை துவச்சி எடுத்ததால் ரசம் நல்ல சுமையாக ருசியாக தான் அரிக்கி. சுவையா மட்டும் இல்லை, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது. அது சண்டை கோழி ரசம் சொல்ல வேணும். ஜலதோஷம் எலும்புக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமானது. நாட்டுக்கோழி ரசம் நல்ல கார சாரமாகவும் உரைப்பாகவும் நல்லா புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா அரிக்கி அதோட இடித்து போட்டதால் கோழி நல்லா ஊறி ரசம் நல்ல சுவையாக அரிக்கி. நீங்களும் இதை போல் செய்து குடிச்சு பாருங்கள். அதுதான் காலையில் ஆரம்பித்தான் ரசம் வைக்கிறதுக்கு நேரத்துக்கு கிடச்சிது. பார்த்தீங்களா?
ஆரோக்கியமான சண்டைக்கோழி ரசம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து கொமாண்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஷேரும் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவ்வளவு சுவையாக இருக்கணும், அதே போல் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். நல்லா குடிங்க. பௌர்வம் படித்த ஒரு பிடி குடிக்க அவரில்